திராவிட மாடல் ஆட்சியில் அரசாணை 20 வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா கற்றறிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. அதில் 4% இடஒதுக்கீடை சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு மூலமாக செயல்படுத்துகிறதா சொல்லியிருந்தாங்க. அது சொல்லி ஓராண்டுக்குள்ளே நிறைவேற்றதா சொன்னாங்க. இது சொல்லி 2 வருஷம் முடிய போது அவங்களுடைய ஆட்சியும் முடிய போகிறது இன்ன வரைக்கும் வரலை. அதாவது அரசு துறைகளில் உள்ள அந்த பணி காலியிடங்களில் அதில் உள்ள தொகுதி அடிப்பில் ABCDங்கிற ஒரு தொகுதியில் உள்ள பணியாளர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து அதில் ஒட்டுமொத்தத்தில் 4% அவங்கள கணக்கெடுத்து இன்ன வரைக்கும் செய்கிறேன்னு சொன்னாங்க. கணக்கெடுக்கிறது என்ன 3 மாதம் ஆகுமா 6 மாதமா இன்ன வரைக்கும் ஆச்சு. அந்த கணக்கெடுப்புக்கு ஒன்று ஒரு விடையும் தெரியல ஐயா. அதனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டில் தான் ஒரு வேலை கிடைக்கனாலும் அவங்க படித்த படிப்புக்கு ஒரு ப்ரைவேட்லேயாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய ஆட்சி காலம் வந்த உடனே வருகிற 2026 நீங்கள் கற்றறிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க 4-5 அவங்க பேருக்கு மேலே நிறைய டிகிரி வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் வீட்டில் தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கற்ற கல்விக்கு பலன் கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கு நீங்கள் தான் ஏன் ஒளியேற்றி வைக்கணும். இங்கே கூட நம்முடைய சகோதரி பேசுனாங்க, நிறைய பேர் பட்டப்படி படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தேவையான வேலைகள் கிடைக்காமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் அதிமுக அரசு வருகின்ற பொழுது எந்தெந்த வகையிலே எந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியுமோ அதையெல்லாம் என்னுடைய அரசு பரிசீலித்து முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உங்களுடைய வாழ்விலே ஒரு சிறந்த ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க எங்களுடைய அரசு பாடுபடும் என்று சொல்லி